வணக்கமுங்க. திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல இருக்கிறவங்க வார வியாழக்கிழமைக்கு இங்க சூரியகாந்தி விதை ஏலம் நடக்குதுங்க. அதை எடுக்கிறக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். நீங்க சூரியகாந்தி சாகுபடி செஞ்சிருக்கிறீங்க, சூரியகாந்தி சாகுபடி செய்ய போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தகவலுங்க. கமர்ஷியலாவே இன்னைக்கு எண்ணெய் பயன்பாட்டில் சூரியகாந்தி எண்ணெய் நம்ம நிறைய பயன்படுத்துறோம். அந்த சூரியகாந்தி எத்தனை நாளத்து வெள்ளாமை எப்படியெல்லாம் விளைய வச்சு கொண்டாடுறாங்க, ஒரு கிலோ விதை விவசாயிகள் வந்து என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற முழு தகவல். அதனால இது விவசாயிகள் மட்டுமே பார்க்க வேண்டிய தகவல் இல்லை, கமர்ஷியலாக எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க. ஒரு விளைபொருளை ஒரு விவசாயி எவ்வளோ சிரமப்பட்டு வளர்த்தி நம்ம வந்து விற்பனைக்காக கொண்டு வராங்க அப்படிங்கிற மக்களுமே தெரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு வாங்க சூரியகாந்தி விதை என்ன விலைக்கு விற்றுதுன்னு பார்க்கலாமுங்க. சூரியகாந்தி அள்ளுங்கண்ணா பாப்பா, அருமையான விதை. எத்தனை ஏக்கரை போட்டிருந்தீங்கண்ணா? 1.5 ஏக்கர் போட்டிருந்தீங்க. 1.5 ஏக்கரை போட்டிருந்தீங்க. எத்தனை நாள் வெள்ளாமைங்கண்ணா சூரியகாந்தி விதை? எத்தனை கிலோ? எத்தனை நாளத்து வெள்ளாமைங்க வச்சதுல இருந்து நீங்க விதை எத்தனை விதைப்பீங்க? 3 மாசம். 3 மாசம். அதான் அறுவடையில் 4 மாசம் ஆயிரும். 4 மாசம் ஆயிரும். 4 மாசம் ஆயிரும். இப்போ விதையா தண்ணி ஊன்றதானுங்கண்ணா? ஊன்றதை தனித்தனி விதையா ஊனணும். எத்தனை ஏக்கரை போட்டிருந்தீங்க? 1.5 ஏக்கர் போட்டிருந்தீங்க. எத்தனை கிலோ வந்திருக்குங்க? சுமார் எத்தனை கிலோ வருங்கிறீங்க 1.5 ஏக்கரா? சராசரி விளைச்சலாம் 1.5 ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 டன் வரணும். 1.5 டன் வரணும். ஆனா 1 டன் தான் வந்தது. எந்த மாவட்டங்க? இடையாவட்ட பக்கம் திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம் இடையாகோட்டைக்கு பக்கத்துல. ஏக்கராவுக்கு எத்தனை கிலோ விதை ஊணுவீங்க? 1 ஏக்கருக்கு வந்து 1 கிலோ போதும். 1 கிலோ போதும். 1 கிலோ இது பூரா நம்மளுது கொண்டாந்து பூரா. ஆமா. ஓகே, உங்களுதாங்கண்ணா? நீங்க எவ்வளவு போட்டிருந்தீங்கன்னா? 1.5 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 1.5 கிலோ இல்லை, எத்தனை ஏக்கரை போட்டிருந்தீங்க? 1 ஏக்கர். 1 ஏக்கர் போட்டிருந்தீங்க. ஆமாம். உங்களுக்கு எத்தனை மூட்டை வந்திருக்குதுங்க? 13 மூட்டை. 13 மூட்டை. ஆமாம். ஓ, இது 13 மூட்டைங்களா? 13 மூட்டை. இது 50 + 12 போட்டுருக்காங்க, 51 + 12 போட்டுருக்காங்க. 1 கிலோ சேர்த்து இருந்துச்சுங்க. அதாவது வந்து 50 கிலோ மூட்டை 12. 50 கிலோ. இப்போ சொல்லுங்க. முதல்ல வாங்க 12 நம்பர் லாட்டு 12. 50 கிலோ மூட்டை 12. 51 கிலோ மூட்டை 1 மொத்தம் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம், நான் மாமனும் 1 கிலோ. இன்னைக்கு காலையில் வந்தீங்களா? இன்னைக்கு காலையில், நேற்று காலையில் வந்தான். புதன்கிழமை காலையில் கொண்டாட்டிங்களா? நேற்று வந்து இடையாயிரும். இன்னைக்கு விலை. ஓ, நேற்று கொண்டாந்து இடம் பண்ணியிருந்தீங்களா? சரிங்கண்ணா. இது இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் 1.5 கிலோ விதை ஊன்றீங்க. நாள்லேருந்து எத்தனை நாள் அறுவடை பண்ணுவீங்க? எத்தனாவது நாள் அறுவடை பண்ணுவீங்க? 90 நாள். 90 நாள். 3 மாதம். அந்த அந்த அறுவடை பண்ணையில் 4 மாதம் ஆயிரும் அறுவடை முடிய. இல்லை 3 மாசத்துல விளைஞ்சிரும். அதான் கேட்குறேன். 3 மாசத்துல விளைஞ்சிரும். அறுத்து போட்டு மறுபடியும் அந்த காயிலிருந்து விதையை பிரிக்கிறதுக்கு மறுபடியும் 1 மாசம் ஆயிரும். மிஷினில் பிரிப்பீங்களா? மிஷினில் பிரிப்பீங்க. சரிங்க. இது தண்ணி முறை சொல்லுங்க. எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி விடுவீங்க? தண்ணி வந்து வாரம் ஒரு தண்ணி பாய்ச்சாவே போதும். வாரம் ஒரு தண்ணி பாய்ச்சா ஒரு தண்ணி. அது ஈரத்தை பொறுத்து, நிலத்தை பொறுத்து. ஒரு சில மண்ணு கெட்டி களிமண் மாதிரி இருந்ததுன்னா 10 நாளைக்கு ஒரு தண்ணி போதும். சரிங்கண்ணா. கொஞ்சம் உடசலான மண்ணா இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் 5 நாளைக்கு ஒரு. பூ வந்ததுக்கு அப்புறம் மாதிரியே தண்ணி கட்டணுமாங்கண்ணா? ஆமா. பூ வந்தது 90 நாள் அறுவடை முடிஞ்சிட்டு அப்புறம் பூவுல இருந்து பிரிக்க எவ்வளவு நாள் காய விடுங்க வாசல்ல? பூவும் காட்டிலே காய விட்டுருவோம். சரிங்க. காய விட்டு அறுத்துரு. மிஷின் உடனே வந்துருச்சுன்னா மிஷின் உடனே அறுவடை பண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அறுவடை பண்ணி மிஷின்ல விட்டு அடிச்சிருவீங்க. ஓகே. ஒரு சராசரியா 1.5 டன் சொன்னீங்க ஒரு ஏக்கரா இல்லையா? சராசரி நல்ல விளைச்சல்னா வரணும் 1.5 வரணும். ரைட். ஓகேங்கண்ணா. இப்போ நீங்க என்ன மாசம் மேக்சிமம் இதை ஊணுவீங்க? சூரியகாந்தி வந்து எந்த மாசம் விதை ஊணுவீங்க? சித்திரையில ஊனணும். பங்குனி கடைசி சித்திரைக்கு. ஆமா, சித்திரையில தான் ஊனணும். சித்திரையில தான் ஊனணும். நல்லா அது பட்டம்ங்கறாங்க. ஆமா. இந்த விதை நல்லா இருக்கு. ஏன்னா இப்படி இருக்கணுமா? அப்படி இருக்கணும். தூசு இல்லாம இருக்கு. தூசு இல்லாம இருக்கு. ஆமா. சரிண்ணா. இதுல வியாபாரி வந்து அது ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. சரிங்கண்ணா. அதுல போட்டு பார்த்தாங்கன்னா என்ன அவுட்டன் எப்படி கிடைக்கும் தெரிஞ்சு போயிரும். எண்ணெய் தன்மை தெரிஞ்சு போயிருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் எடுக்கிறாங்க. காட்டு போயிட்டாங்களா? இன்னும் வரல. இனிமேல் தான் வருவாங்களா? இப்போ நீங்க கொண்டாடுறதுன்னா வியாழக்கிழமை ஏலத்துக்கு புதன்கிழமை காலையிலேயே கொண்டாந்துடணும். கீழே கொட்டி அள்ளி வச்சிருவாங்க. எடை போட்டு அள்ளி வச்சிருவாங்க. எடைய போட்டு சாக்கு மாத்தி எடைய போட்டு பேக் பண்ணி வச்சிடறாங்க. அபிசாக்கு நம்ம சாக்கு. அதெல்லாம் நம்ம சாக்குல கொண்டாந்தா அவங்க சாக்கு போயிருது. கொடுத்துருவாங்க. அது எத்தனை மூட்டைன்னு எழுதி இந்த மாதிரி வந்து ஒட்டிடுறாங்க. 5 நம்பர் லாட்ல 50 மூட்டை, 50 கிலோ மூட்டை 15, 24 கிலோ மூட்டை 1, மொத்தம் 16 மூட்டை இப்படி ஒட்டிடுறாங்க. அப்படித்தானுங்க? ரைட். எப்பவுமே இங்கதான் கொண்டாடுவீங்களாங்கண்ணா? ஆமாமா, இங்கதான் கொண்டாடுவீங்க. ஏன்னா நம்மளுக்கு கமிஷன் இல்ல இங்க, நேரடியா எதுவுமே இல்ல. நான் வர கொண்டாடா பணத்தை கொடுக்குறாங்க. என்ன வரையில என்ன ஆவணம் கொண்டாடுவீங்க? ஆவணம்
பாஸ்புக் கொண்டு வரணும். பேங்க் பாஸ்புக். பாஸ்புக் சரிங்கண்ணா. இருந்தா போதும். அக்கவுண்ட்ல தான் பணம் போடுவாங்க. பணம் போடுவாங்க. கையில கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. சூப்பருங்கண்ணா. பாஸ்புக் ஜெராக்ஸ் கொடுத்தோம்னா அக்கவுண்ட்ல போட்டு கொடுத்துருவாங்க. 2-3 நாள்ல அமௌண்ட் வந்துடும். அப்புறம் என்ன வெள்ளாமை பண்ணுவீங்க நம்ம ஊர்ல? இப்போ அடுத்து வந்து இன்னும் 2 மாசம் எல்லாம் உழவு போட்டு ஆற வச்சிருவோம். ஆற வச்சிருவீங்க, காட்ட ஆற வச்சிருவீங்க. மக்காச்சோளம் நடுவோம். மக்காச்சோளம். மிளகாய் நடுவோம். மிளகாய் நடுவீங்க. பருத்தி போடுவோம். பருத்தி போடுவீங்க. எங்க ஏரியாவில் பருத்தினா நாங்கள் 300 கொண்டாந்துருவீங்களா? 300 மார்க்கெட். சூப்பருங்கண்ணா. விலை நிலவரத்தை பார்த்தலாமுங்களா? திருப்பூர் மாவட்டமுங்க வெள்ளகோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 31/7/2025 அன்னைக்குங்க சூரியகாந்தி விலை நிலவரம் பார்க்க போகிறோமுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 532 மூட்டைகள் விவசாயிகள் வந்து சூரியகாந்தி விதைகள் விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தாங்க. கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 61 ரூபா 97 காசுமே, குறைந்தபட்ச விலையாக 52 ரூபா 29 பைசாவுக்குமே, சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா 69 பைசாவுக்கு சூரியகாந்தி விலை போயிருக்குதுங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களும் சாகுபடி செஞ்சுருக்கிற சூரியகாந்தியோ அல்லது சாகுபடி முடிஞ்சு விதை எடுத்து விற்பனைக்கு தயார் நிலையில் வச்சுருக்கிற நீங்களோ விற்பனைக்கு கொண்டு வரலான்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. தாராளமாக கொண்டு வரலாங்க. வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இங்கே வந்து மார்க்கெட் கமிட்டி சூரியகாந்திக்காக நடக்குதுங்க. நீங்கள் கொண்டு வரமா இருந்தால் நீங்கள் புதன்கிழமை காலையிலேயே சூரியகாந்தி விதையை கொண்டு வந்துடுங்க. இப்போ டெய்லி ஒரு சில இப்போ இது வந்து விலை விவரம் வந்து வந்துடும் வச்சுங்களேன். வாங்க நீங்கள் வேண்டாம். ஓகே. நல்லா விதை அருவி சம்முன் இருக்குது. எங்கிருந்து கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? வீரப்பூர்ந்து கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனை மூட்டை கொண்டு வந்திருக்கீங்க? 37 மூட்டை வந்திருக்கு. எவ்வளோ போட்டிருந்தீங்க? ஒரு 3 ஏக்கர் போட்டோம். 3 ஏக்கரா? என்ன மாதம் நடவு செஞ்சீங்க? பங்குனி மாதம் நடங்க. பங்குனி. 90 நாள் விளைஞ்சிருங்களா? 110 நாள் 120 நாள் ஆகும். 115 நாள் ஆகும். 115 நாளுங்களா? கிணத்துறீங்களா போருங்களா? போர் இருக்குது, கிணறும் இருக்குது. 3 ஏக்கரா போட்டிருந்தீங்க. விதை எல்லுங்க போப்போ. நல்லா இருக்கு. எல்லாமே கொண்டாட்டிங்களாங்கண்ணா? எல்லாமே கொண்டு வந்தாச்சு. விதை விளைச்சல் சரியில்லை, சரியாக முளைக்கல. ஒரு தடவை விளைச்சல் நல்ல விளைச்சல்னா இந்த வருஷம் விளைச்சல் சுமார் தாங்கிறீங்க. சுமார் தான். நல்ல விளைச்சல்னா ஒரு ஏக்கர் எத்தனை டன் வருங்கண்ணா? எப்படி இருந்தாலும் ஏக்கருக்கு 1 டன் இருக்கும். 1 டன்னுக்கு மேலே இருக்கலாம். நல்ல விளைச்சல்லாம் நல்ல விளைச்சல் தான் 1 டன் இருக்கும். 1 டன்னுக்கு. இது இப்போ விளைச்சல் சரியில்லைங்கிறீங்க தடவை. 3 ஏக்கருக்கு 35 ஏக்கர் தான் இருக்குது. 3 ஏக்கரை சேர்ந்து 35 ஏக்கர் தானா? சரிங்க. நான் கூலியில் எவ்வளோங்கண்ணா? பொம்பளையாள் கூலி எவ்வளவு? பொம்பளையாள் கூலி 250, ஆம்பளையாளுக்கு 600. காலையில் பொம்பளை எத்தனை மணிக்கு வருவாங்க? காலையில் 8:30 வருவாங்க, 3 மணிக்கு வருவாங்க. 3 மணிக்கு. ஆம்பளையாள் அதே மாதிரி தான். ஆம்பளையாள் ஓகே. மிஷினில் தான் அடிச்சு கொண்டாடுங்க விதைங்க? அறுத்து போட்டு மிஷினில் அடிக்கும். மிஷினில் அடிக்கிறது. இல்லை ஒரு குஞ்சு போட்டு. சரிங்கண்ணா. ஆனால் விதை நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா. விளைச்சல் கம்மியாக இருந்தாலும் விதை நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. இது கம்பெனி நல்ல கம்பெனி தான் வாங்கி நட்டான். சரிங்க. விதை சரியாக ஏக்கராக்கு எத்தனை கிலோ நடுவீங்க சுமார்? ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ. 2 கிலோ நடுவீங்களா? ஒரு விதைக்கு ஒரு விதை எவ்வளோ கேப் போடுவீங்க? 1 அடி. 1.5 அடி. 1.5 அடி விட்டு நடுவீங்களா? பார் பிடிச்சி நடுவீங்களா? பார்த்தீங்களா? பாத்தி தான். பட்டை பார்த்தீங்களா? திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயிலில் புகழ்பெற்ற வீரகுமார் சாமி கோயிலுக்கு பக்கத்தில் தான் வெள்ளகோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குதுங்க. இங்கே தேங்காய் பருப்பு இளம் நடக்குதுங்க, சூரியகாந்தி இளமும் நடக்குதுங்க. நீங்கள் வந்து வர்றதுன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. நம்ம கோயம்புத்தூர் போகிற ரோட்டில், நம்ம மேற்கு போகிற ரோட்டுக்கு தெம்பர் தலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குதுங்க. நிறையா வீடியோ பார்க்குறீங்க கமர்ஷியலாக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறீங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. குறிப்பாக இதை பார்த்துட்டு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அனுப்பிச்சி வைங்க. வந்து தேங்காய் பருப்பு வச்சுருப்பாங்க, சூரியகாந்தி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. அவங்க வந்து அவங்க பொருளை விற்பனை செய்யறதுக்கு இந்த வீடியோ வந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குங்க. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்ல தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சூரியகாந்தி சாகுபடி செஞ்சுருக்கிறீங்க, செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பாருங்கள். வாரம் நம்ம சூரியகாந்தி விலையை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணுவோம். தேங்காய் பருப்பு, பருத்தி, எள்ளு, நிலக்கடலை, சூரியகாந்தி, மஞ்சள்ன்ட்டு எல்லா தகவலுமே நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்கில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃபேஸ்புக் பேஜாக தான் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா விவசாயிகளுக்கு தயவு செய்து அனுப்பிச்சி வைங்க. மீண்டும் நல்ல ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க. ஓகேங்களா? நன்றி.